Welcome back to my channel. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேக் Black Forest எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். Actually Black Forest originate ஆனது ஜெர்மன்ல தான். Original version of the Black Forestல செரி லிக்கர் ஆட் பண்ணி தான் செய்வாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த ரெசிபில செரி லிக்கர்லாம் சேர்த்தாம அதுக்கு பதிலா செரி சிரப்பும் செரி காம்போட்டும் சேர்த்து நம்ம செய்ய போறோம். process கொஞ்சம் பெருசுதான் ஆனா டேஸ்ட் எக்ஸலென்ட்டா இருக்கும். சோ அதனால நீங்க எல்லாரும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் இந்த ரெசிபியை உங்க கூட ஷேர் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது செய்யறதுக்கு நான் இத 5 ஸ்டெப்ஸா பிரிச்சு வச்சிருக்கேன். சோ இதுதான் அந்த 5 ஸ்டெப்ஸ். இப்போ முதல் ஸ்டெப் கேக்க நம்ம பேக் பண்ணி எடுக்க போறோம். அதுக்கு முதல்ல நம்ம ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிரலாம். 1.5 கப் அதாவது 200 கிராம் மைதா, 3/4 கப் அதாவது 75 கிராம் கோகோ பவுடர், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பவுல்ல சலிச்சு உள்ள சேர்த்திக்கங்க. அப்புறம் இது ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு தனியா எடுத்து வச்சிரலாம். இனி வெட் இன்கிரிடியன்ட்ஸ் ரெடி பண்ணிரலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 3 முட்டையை சேர்த்திக்கங்க. முட்டை ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கணும். அதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நுர வர்ற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. அது கூட 1.5 கப் அதாவது 300 கிராம் சர்க்கரை சேர்த்திக்கங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அது கூட 3/4 கப் அதாவது 180 ml எந்த வாசமில்லாத எண்ணெய் வேணாலும் சேர்த்திக்கலாம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் கொஞ்சம் சேர்ந்து வராத மாதிரி தான் இருக்கும். ஆனா நீங்க பீட் பண்ண அது சரியாயிடும். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர்ல 2 டேபிள் ஸ்பூன் சுடுதண்ணி சேர்த்து நான் எடுத்திருக்கேன். அதையும் உள்ள சேர்த்திக்கலாம். இதுக்கு பதிலா நீங்க ஒரு 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். கடைசியா 1 கப் அதாவது 250 ml தயிர், அதையும் உள்ள சேர்த்திக்கலாம். தயிர்ல எந்த கட்டியும் இருக்கக்கூடாது. அதை முதல்ல நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் உள்ள சேர்த்துங்க. இப்போ நம்மளோட ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் வெட் இன்கிரீடியன்ஸ் கூட சேர்த்திடலாம். அப்படியே மொத்தமா கொட்டிடாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அதை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அதே மாதிரி இதை போட்டு நீங்க ரொம்ப கலந்துடக்கூடாது. அப்ப கேக் ஹார்ட் ஆயிரும். ரொம்ப ஜென்டிலா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க கலந்து விடணும். இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி 7 inch கேக் டின்ஸ்ல பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு லைன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம கேக் பேட்டர் இதுல ஊத்திடலாம். பாதி அளவு மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேக் ரைஸ் ஆகும். ரெடி ஆயாச்சு. கொண்டு போய் அவன்ல வச்சுட்டு வந்துடலாம். இது பேக் ஆகிறதுக்கு ஒரு 25 ல இருந்து 30 நிமிஷம் போல ஆகும். கேக் பேக் ஆகட்டும். அதுக்குள்ள செகண்ட் ஸ்டெப்பான செரி சிரப் நம்ம ரெடி பண்ணிடலாம். இது செய்யறதுக்கு நான் 100 கிராம் மொரெல்லோ செரிஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உள்ள இருக்க அதோட கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு கெட்டில்ல 1/4 கப் அதாவது 50 கிராம் சர்க்கரை, கூடவே ஒரு 1/4 கப் அதாவது 60 ml தண்ணி. இப்போ நம்ம செரிஸையும் உள்ள சேர்த்திடலாம். இந்த சக்கரை கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆகி ஒரு 2 தடவை இது கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஜஸ்ட் சிரப் தான் தேவை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி செரியும் அந்த சிரப்பையும் வடிகட்டி எடுத்துடலாம். செரி சிரப்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. தேர்ட் ஸ்டெப் செரி காம்போட் ரெடி பண்ணிடலாம். இது செய்யறதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் எடுத்திருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்திட்டு அதை நல்லா நம்ம கலந்து விட்டுறணும். இப்போ அதை தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அந்த செரிஸ், இப்போ அதை எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 1/4 கப் அதாவது 50 கிராம் ஃப்ரெஷ் செரிஸ், இது கூட 1/4 கப் அதாவது 50 கிராம் சர்க்கரை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அதை கலந்து விட்டுருங்க. இது கூட நம்ம ஏற்கனவே கலந்து வச்சிருந்த கார்ன்ஃபிளவர் தண்ணி அதையும் உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ செரிஸ் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. இது நல்லா இந்த மாதிரி திக் ஆயிடுச்சு அப்படின்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது ஸ்டெப் 4 சாக்லேட் ஷேவிங்ஸ் ரெடி பண்ண போறோம். இது செய்யறதுக்கு நான் 100 கிராம் டார்க் சாக்லேட் நல்லா இந்த மாதிரி ஹார்டா இருக்கணும். ஃப்ரிட்ஜ்ல இருந்து உடனே எடுத்ததா இருக்கணும். அதை இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான நைஃப் வச்சு நீங்க சைட்ல அந்த சாக்லேட்டை ஹோல்ட் பண்ணிட்டு இதை துருவ ஆரம்பிங்க. இது செய்யறது ரொம்ப ஈஸி. ஆனா ரொம்ப கவனமா இருக்கணும். ஏமாந்தா கையில பட்டுரும். இது மாதிரி ஒரு ஃபுல் சாக்லேட்டையும் நீங்க துருவி எடுத்துருங்க. இப்போ இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சிரலாம். So the last step whipping cream ரெடி பண்ண போறோம். செய்யறதுக்கு முன்னாடி மேக் ஷூர் நீங்க whipping cream கடைசியா ரெடி பண்றீங்க அப்படினு. ஏன்னா நீங்க முன்னாடியே செஞ்சு வச்சிட்டீங்க அப்படினா whipping cream மெல்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒருவேளை முன்னாடி செஞ்சிட்டீங்க அப்படினா உங்க whipping cream கொண்டு போய் ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுங்க. இது செய்யறதுக்கு நான் 2 கப் அதாவது 500 ml ஹெவி whipping cream எடுத்திருக்கேன். ஆல்ரெடி என்னோட whipping creamல ஸ்வீட்னஸ் இருக்கு. அதனால நான் எக்ஸ்ட்ராவா எந்த சர்க்கரையும் சேர்த்தல. ஒருவேளை உங்களோட அன்ஸ்வீட்டண்டா இருந்துச்சுன்னா நீங்க 1/2 கப் சர்க்கரை சேர்த்திக்கங்க. கூடவே வெனிலா எசன்ஸும் சேர்த்திட்டு இது நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர அளவுக்கு இதை நம்ம பீட் பண்ணணும்.
இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக்ஸ் வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம பைப் பண்ணிடலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் நாசில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நாசில உள்ள போட்டுட்டு க்ரீமை பைப்பிங் பேக்ல ஃபில் பண்ணிருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடும். நம்ம கேக் ரெடி ஆயாச்சு. அதை வந்து நான் ஆற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த கேக்கை 4 லேயரா நம்ம கட் பண்ணிடலாம். So இப்போ நம்ம 5 ஸ்டெப்ஸ்மே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி அடுத்து எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ணிரலாம். இந்த மாதிரி ஒரு டர்ன் டேபிள்ல ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் த கேக் வெச்சிருங்க. அது மேல நம்ம செரி சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட whipping cream வச்சு ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருங்க. அதுக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்சிருந்த அந்த செரி காம்போட்டையும் உள்ள ஃபில் பண்ணிருங்க. இப்போ whipping cream ஃபுல்லா இது மாதிரி அப்ளை பண்ணிட்டு அதை நல்லா ஈவனா ஸ்ப்ரெட்டும் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்த லேயர் வச்சுட்டு அதே ஸ்டெப் செரி சிரப் அப்ளை பண்ணிட்டு whipping cream வச்சுட்டு செரி காம்போட்டையும் உள்ள ஆட் பண்ணிட்டு திரும்ப whipping cream லேயர் ஃபுல்லா கொடுத்துட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இதே மாதிரி மீதி 2 லேயருக்கும் வச்சு ரெடி பண்ணிருங்க. சைடில் இருக்கிற க்ரீமையும் இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு ஈவனா கேக் ஃபுல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி ஃபர்ஸ்ட் க்ரம் கோட் லேயரை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நான் 1 மணி நேரம் போல கேக்கை ஃப்ரிட்ஜில் வச்சு அதை நம்ம செட் ஆக விட போகிறோம். ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து செகண்ட் லேயர் ஆஃப் க்ரீம் கொடுக்கல, ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து க்ரீம் அதிகமாக வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால டேரெக்டாகவே நம்ம சாக்லேட் ஷேவிங்ஸை நான் சைடில் வந்து டெக்கரேஷனாக கொடுக்க போகிறேன். ஆனால் நீங்கள் க்ரீம் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செகண்ட் லேயர் ஆஃப் த க்ரீம் கொடுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா க்ரீமை வச்சு மேலே இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருங்க. இனி இது மேலே செரீஸ் எல்லாம் வச்சிடலாம். அப்புறம் அந்த எம்டியாக இருக்கிற லேயரில் நான் மீதி இருக்க சாக்லேட் ஷேவிங்ஸையும் நான் ஆட் பண்ண போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட பிளாக் ஃபாரஸ்ட் கேக் இப்போ ரெடி ஆயாச்சு. அவ்வளவுதான், நம்மளோட பிளாக் ஃபாரஸ்ட் கேக் இப்போ ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. முடிஞ்சா இதை 2 டேஸ்க்குள்ள சாப்பிட்டு முடிச்சிருங்க. அதே மாதிரி செஞ்ச உடனே கேக்கை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க, இல்லாட்டி க்ரீம் மெல்ட் ஆயிடும். ஸோ நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலாக ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.